الحمد لله رب العالمين غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يا أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழ்கின்ற மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக ஒரு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நமது வாழ்க்கையிலே ஈர்த்தலோ அவைகள் எடுத்து நடந்தோம். அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக அவைகளை தவிர்த்து வாழும்படி முதற்கண் கொடைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதர் எங்களுக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு பிரதிபகாரம் செய்வதை எங்களுடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது, விரும்புகிறது. அதனால்தான் எங்களுக்கு ஒருவர் உதவி செய்தால் நாங்கள் என்ன சொல்கின்றோம்? ஜஸாக்கல்லாஹு கைரன். ஒருவர் எங்களுக்கு உணவளிக்கிறார், அவரை பார்த்து என்ன துஆ நாங்கள் சொல்ல வேண்டும்? اللهم أطعم من أطعمنا واسقِ من سقانا اللهم بارك لهم فيما رزقتهم واغفر لهم وارحمهم. அவர்களுக்கு அளித்த உணவுக்கு நாம் அவருக்கு ஒரு துஆவின் மூலமாக பிரதிபகாரம் செய்ய வேண்டும். ஆனால் உதவி செய்யக்கூடியவர் அதை எதிர்பார்க்க கூடாது. ஒருவர் கடன் கொடுக்கிறார், கடன் எடுத்தவர் கடன் தந்தவருக்கு திரும்ப அதை கொடுக்கின்ற சமயத்தில் அதைவிட ஒரு அழகான ஒன்றை, அதைவிட கூடுதலான ஒன்றை கொடுப்பது அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப விரும்புகிறார். ஆனால் கொடுக்கின்றவர் எதிர்பார்த்து விதிமுறையை விட்டு செய்யக்கூடாது. ஆனால் பிரதிபகாரம் செய்வதை எங்களுடைய மார்க்கம் விரும்புகிறது, அதை வலியுறுத்துகிறது. பிரதிபகாரம் செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் யார்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்கு நாஸி பிஹஸ்னி சுஹ்பதி, மனிதர்கள் மிக தகுதியானவர்கள் யார்? தோழமை கொள்வதற்கு, உபகாரம் செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, கை கொடுப்பதற்கு, முகம் பார்ப்பதற்கு மிக தகுதியானவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்முக என்று ஒரு விடுத்தம் அல்ல, மூன்று விடுத்தம் சொன்னாங்க. பிறரை உபகாரம் செய்வதற்கு
தோழமை கொள்வதற்கு, முகம் பார்ப்பதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, நெருக்கிக் கொள்வதற்கு மிக தகுதியானவர்கள் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். நான்காவதாக சொன்னார்கள், அவங்க உங்களுடைய தகப்பன் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பலர்களை பார்த்திருப்போம், பலர்களை சந்தித்திருப்போம், பலர் எங்களுக்கு உதவி செய்திருப்பார்கள், கை கொடுத்திருப்பார்கள். சிலவங்க இப்படி சொல்லுவாங்க, எங்களோட உமா பாப்பா செய்ய இல்லாத உதவியை கூட என்ன கூட்டாளி செஞ்சிருக்கிறார். அந்த வார்த்தை பிழை, அது துரோகத்துடைய வார்த்தை. எங்களுக்கு உதவி செய்தவர்கள், மிக உயரத்தில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் தான். எங்களுடைய நண்பரை பார்ப்பதை விட, மனைவியை பார்ப்பதை விட, பிள்ளைகளை பார்ப்பதை விட நாங்கள் அதிகமாக பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும் எங்களை உம்மா பாப்பாவை தான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பு, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டு மரணித்திருந்தால் அவர்களுக்கு எப்படி பிரதிபகாரம் செய்வது. ஒரு சஹாபி வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், ஹல் பகிய ஷைஉன் மின் பிர்ரி அபவை பஅத வஃபாத்திஹிமா, என்னுடைய உம்மா பாப்பா மௌத்தானதற்கு பின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மீதமான ஏதாவது கடமைகள் இருந்ததா என்று கேட்டார்கள். பொதுவாக உம்மா பாப்பா உசுரோடு இருக்கிற நேரம் யாரெல்லாம் உம்மா பாப்பாவை பார்த்தீங்களோ அவங்க மரணத்துக்கு பின்னால், அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு கவலை ஒன்று இருக்கும். யா அல்லாஹ், என் உம்மா பாப்பா உசுரோடு இருக்கிற நேரம் நான் கொஞ்சம் வசதியா இருந்தா என் உம்மா ஹஜ்ஜுக்கு அனுப்பியிருப்பேனே, உம்ராக்கு அனுப்பியிருப்பேனே, என் உம்மா தாங்கியிருப்பேனே, அங்க கொண்டு போய் சிகிச்சை செய்திருப்பேனே, உம்மாக்கு இப்படி ஒரு வீடு வாங்கி கொடுத்திருப்பேனே என்ற ஒரு கவலை நல்லா பார்த்த பிள்ளைகளுக்கு, கணக்கெடுக்காத பிள்ளைகளுக்கு இருக்காது. அவங்க பாப்பாக்கு எப்படா போய் சேர்ந்த. ஆனா உம்மா பாப்பாவுடைய ஹக்குகளை நிறைவேற்றியவர்கள், உம்மா பாப்பாவை கவனமாக பார்த்தவர்கள், உம்மா பாப்பாவுடைய நோயில பங்குதாரிகள் ஆகியவர்கள், கஷ்டங்களில், துன்பங்களில், பிரச்சனைகளில் யாரெல்லாம் பிள்ளைகள் கை கொடுத்தார்களோ அவர்களுக்கு ஒரு கவலை இருக்கும். மௌத்தானதுக்கு பின்னால என் உம்மா பாப்பாவை இன்னும் கொஞ்சம் தாங்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்படியாப்பட்டவங்களுக்கு சில அம்மாள்களை சொல்லி தருகிறோம். யாருடைய உம்மா பாப்பா வஃபாத்தாக இருக்கிறார்களோ எங்களுடைய மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட் ஒரு கபிரிஸ்தான் இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர்கள் அடக்கம் செய்திருப்பார்கள், பெற்றோர்கள் அடக்கம் செய்திருப்பார்கள், உறவினர்கள் அந்த இடத்தில் அடக்கம் செய்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அவர்களுக்கு நன்மைகள் போய் சேர வேண்டும் என்றிருந்தார், அவர்களுக்கு பிரதிபகாரம் செய்ய வேண்டும் என்றிருந்தார், சில அமல்களை செய்வார்கள். அதுல முதலாவது, யாருடைய உம்மா பாப்பா மௌத்தா இருக்கிறார்களோ, இது உம்மா பாப்பா உயிரோடு இருக்கின்ற உறவுகளுக்கும் இதை பொருந்தும். உம்மா பாப்பா இப்ப உயிரோடு இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க, எங்களோட தான் வாழ்றாங்க, அவங்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக யாருடைய பெற்றோர்கள் கபரஸ்தானத்துடைய அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மறுமையுடைய அந்த முதலாவது வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படியாப்பட்ட பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை, அவங்க இந்த உலகத்துல வாழ்கிற நேரத்தில் அவர்கள் யாரோட தோழமை கொண்டார்களோ, அவர்களுடன் நெருக்கமாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களோடு தோழமை கொள்வது, உறவு வைப்பது, அன்பு செலுத்துவதுதான் அவர்களுக்கு செய்கின்ற பெரிய உபகாரம். ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், இன்னி அஸபது தன்பன் அதீமா, பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ், என்ன பாவம் என்று சொல்லு. இன்னி அஸபது தன்பன் அதீமா, யா ரசூலல்லாஹ், ஒரு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், ஃபஹல்லி தௌபா, எனக்கு தௌபா இருக்குதா என்று கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்தி கேட்டார்கள், ஹல்லக மின்கும், அவனோட உம்மா இருக்கிறாங்களா? யா ரசூலல்லாஹ், என் உம்மாவை பார்த்தாகிவிட்டார். திரும்ப கேட்டார்கள், ஹல்லக மின் ஹாலா, உங்களோட உம்மாவுடைய கூட பிறந்த சகோதரி இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், சாட்சி உசுரோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபபிர்ரஹா, உங்களோட தௌபா என்ன தெரியுமா? அந்த உங்களோட உம்மாட சாட்சிக்கு போய் நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், பிரதிவாதம் செய்யுங்கள். அதுதான் நீங்க செஞ்ச பாவத்திற்கு தௌபா என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட உம்மாட தங்கச்சி எங்கள்கிட்ட எந்த இடத்துல இருக்கிறான்? எங்களோட மாப்பட கூட பிறந்த சகோதரர் சாச்சா பெரியப்பா எங்களோட உள்ளத்துல எந்த இடத்துல இருக்கிறான்? நான் சொல்றேன் தெரியுமா? உம்மா பாப்பாவே போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன சாச்சா சாட்சி பெரியப்பா இல்லை சகோதரர், அவர்கள் உங்களுடைய பாப்பாவுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. உங்களோட உம்மோட கூட பிறந்த சகோதரி உங்களோட உம்மோட அந்தஸ்தில் இருக்கிறாங்க. அவங்களை நிக்காஹ் செய்யறது ஹராம். அவங்க பார்க்கணும், அவர்களோட பேசணும், அவரோட கதைக்கணும். உங்களோட உம்மாக்கும் பாப்பாக்கும் என்ன ஹிதமத்துகள் செய்கிறோம் அத்துணையும் உங்களோட கூட பிறந்த உம்மா பாப்பாவுடைய, அதாவது கூட பிறந்த எங்களோட மாப்பட கூட பிறந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், எங்களோட உம்மோட கூட பிறந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், எங்களோட உம்மா பாப்பாக்கு நாங்க என்ன மரியாதை செலுத்துவோமோ அத்தனையும் செலுத்திதான் ஆகணும். கல்யாணம் நடக்கும், பாப்பா இல்ல, நான் பாப்பட இடத்துல பாப்பா தம்பி இருப்பாரு, கணக்கெடுக்க மாட்டேன். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு மசூரா செய்ய மாட்டேன். உம்மா மௌத்தா இருப்பாங்க, உம்மோட தங்கச்சி உசுரோடு இருப்பாங்க, அவங்கள கணக்கெடுக்க மாட்டோம். ஒரு பிரச்சனையா அவங்களை அழைச்சுவாங்க, உட்கார வைங்க, அமைதியா பேசுங்க. உங்களோட உண்ணாவை முத்தமிட்டதை போன்று அவர்களை முத்தமிடுங்கள். அவங்க எப்படி இருக்கணும் அது பிரச்சனை. அவர்களுக்கு செய்யற உம்மா பாப்பாக்கு செய்யற பெரிய பிரதிபகாரம், அவங்க யாரோட எல்லாம் பிறந்தார்களோ, யாரெல்லாம் கூட பிறந்தார்களோ, யாரெல்லாம் உணவு வச்சார்களோ அவங்களோட சேர்த்து வாழ்ந்தான். சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலுல் ஜன்னத காதிஉ, யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றீங்களோ நல்லா நினைவுச்சுக்கோங்க. இந்த வருஷம் உம்ராக்கு போகணும், மக்காக்கு போகணும், காபத்துல்லாவுக்கு போகணும், எங்கேயும் போகணும். குடும்ப உறவு குறைச்சுக்கொண்டு குடும்ப உறவு குறைவு. இவர் பல உம்ரா பல தவாப் செய்யறார். குடும்ப உறவு கணக்கெடுக்கிறீங்க, உம்மோட கூட பிறந்த சகோதரி கணக்கெடுக்கிறீங்க. ஆனா 2 வருஷத்துக்கு ஒரு காட்சி செய்யறார். பிரச்சனை செய்யலாம். காபத்துல்லாவுக்கு போகணும், மதீனா முனவராவுக்கு போகணும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறவை துண்டித்து வாழ்கின்றவர்கள், குறிப்பாக பெற்றோர்களோடு சேர்ந்து பிறந்த அந்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றவர்கள், காபத்துல்லாஹ்வே மதீனா முனவராவுக்கு போற மாதிரி சொர்க்கம் போகிறாங்க. சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுல் ஜன்னத காதிஉ, குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறவர் சொர்க்கம் நுழைய முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, நீங்க கொஞ்சம் பேரோட பழகி கொண்டிருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, ஆனா இந்த மனுஷனோட பழகுவாங்க. கேட்டாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் பாப்பா அப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, அந்த மனுஷன் தாண்ட குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாரு. யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாங்களோ அல்லாஹ் அல்-குர்ஆனில் 3 இடத்தில் சபிக்கிறான். அப்படியாப்பட்டவரை நீங்க சகவாசம் வைக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். எங்களோட குடும்ப உறவை நாங்க எப்படி மெயின்டைன் பண்றோம்? வாகனத்தை மெயின்டைன் பண்றோம், எங்களோட பிசினஸ் மெயின்டைன் பண்றோம், எங்களோட போனை மெயின்டைன் பண்றோம், எங்களோட இமெயில் அட்ரஸ் நாங்க மெயின்டைன் பண்றோம். ஆனா குடும்ப உறவு கடைசியா வாப்பாட நானும் எப்ப சந்திச்சோம், உம்மோட தங்கச்சி எப்ப சந்திச்சோம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட உம்மா வாப்பா மௌத்தாக இருந்தாலும் சரி, மௌத்தாகாட்டியும் சரி, அவங்களுக்கு செய்கிற பெரிய உபகாரம், பெரிய உபகாரம் அவங்களோட இருந்த அந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. இது நாச்சுரல் இல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு
கழுதையில பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஒரு தோழரை கண்டவுடன் அந்த கழுதையில் இருந்து இறங்கி அந்த கிராமப்புற தோழரை அழைத்து இவருடைய கல்விக்கு மேலால் ஏற்றி அவர்கள் அணிந்திருந்த ஒரு சால்வையை கலட்டி அவர்களுடைய மேனிகளை போட்டு அழகு பார்த்தார்கள். கழுதை ஓடி ஓடி போகிறார். அந்த காற்று பிரதேசத்திலிருந்து வந்த அந்த தோழர் கழுதைக்கு மேலே ஏறி பிரயாணம் செய்கிறார். அவருடைய இடத்தை அடைந்தவுடன் அவர் இறங்கி விட்டார். இவருமா ரலியல்லாஹு கேட்டாங்க, இவ்வளவு கண்ணியப்படுத்துறீங்களே, யார் இவர்? சொன்னாங்க, இவருமா ரலியல்லாஹு இவருடைய வாப்பாவும் ஏற்ற வாப்பாவும் நெருங்கிய நண்பர்கள், என்ற வாப்பாட கூட்டாளிட மகன் சொல்லி சொன்னாங்க. இன்ன அபாவல் பிர்ரி சிலத்து ரஜுலி அதுல புத்தி அபிகி. முஸ்லிம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய உபகாரம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பாப்பா யாருடன் இரக்கத்தோடு பாசத்தோடு பழகினார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் பிறகு உபகாரம். இந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. இவருடைய பாப்பாவுடன் என்னுடைய பாப்பா நெருங்கிய நண்பராக இருந்தார். அவருக்கு செய்த பிறகு உபகாரம் அவருடைய மகனை கண்ணியப்படுத்துறதுதான் என்று இவர் ரலியல்லாஹு சொன்னார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மா பாப்பா மௌத்தாக இருந்தாலும் சரி, மௌத்தா மாட்டும் சரி, உம்மா பாப்பாவோட நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க, அன்பு செலுத்துங்க. உங்களோட ஜகாத்துல முதல் பணம் அவங்களுக்கு கொடுங்க, உங்களோட சதகாவுடைய முதல் பணம் அவங்களுக்கு கொடுங்க. வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கிற நேரம் உங்களோட உம்மா பாப்பாவை கூப்பிட்டு என்ன மரியாதை செய்வீங்களோ, எப்படி மசூரா செய்வீங்களோ, அவங்க இல்லாட்டி அவங்களை அழைச்சி அந்த இடத்தில் அவங்களை வைங்க. அந்த பெற்றோர்களுக்கு செய்த முதலாவது பெரிய உபகாரம். இரண்டாவது, எங்களோட உம்மா பாப்பாக்கு செய்த இரண்டாவது பெரிய உபகாரம், எங்களோட உம்மா பாப்பாவுக்காக துஆ செய்யறது, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு. நேரமா சொல்றேன், அன்பாக சொல்றேன். எங்கட உம்மா பாப்பாவுக்கு நாங்க துஆ செஞ்சால் நிச்சயமாக எங்கட பிள்ளைகளுக்கு துஆ செய்வோம். எங்கட உம்மா பாப்பாவுக்கு நாங்க பாவ மன்னிப்பு தேடினோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் மௌத்தானதுக்கு பின்னால எங்கட பிள்ளைகள் எங்களை நினைச்சு துஆ செய்வாங்க. கொடுக்கிறது தான் கிடைக்கும். எதை நாங்கள் எங்கள் உம்மா பாப்பாவுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு திரும்ப தரப்போகிறார்கள். முஸ்லிமோட ரிவாயத் வருது, நாளை மறுமையில் ஒரு சகோதரனுடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் உயர்ந்து கொண்டே போகும். இன்ன ரஜுல லதுர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஜன்னah, நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்து சொர்க்கத்திலே கூடிக்கொண்டே போகும். ஆனா அவருக்கு தெரியும், நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைகிறதுக்கு உலகத்துல நன்மை செய்யல, எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்குது என்று அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்பாராம். அன்னா ஹாதாலி யா அல்லாஹ், இந்த அந்தஸ்தை, இந்த உயர்வு எனக்கு எப்படி கிடைக்குது? சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு பதிலளிப்பதாக, உங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எதனால தெரியுமா கிடைக்குது? பிஇஸ்திக்பாரி வலதிக லக், உங்களோட புள்ள உங்களுக்கு இஸ்திக்பார் செய்யறாங்க, அதனால உங்களோட அந்தஸ்து கூடி கொண்டு போகும். இன்னைக்கு 40 கட்டத்தோட உமா அப்பா மறந்தாச்சு. அவங்க யாருன்றதே எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நேரம் இருக்கு. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால சரி முடியல, ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னால ஒரு 10 நிமிஷம் உமாவுக்காக வேண்டி பாப்பாவுக்காக இஸ்திக்பார் செய்யுங்க. ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ பாடமாக்கி ஓதுங்க. எங்களுக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு மலையில நடந்திருப்பாங்க, எவ்வளவு வெயில்ல காஞ்சிருப்பாங்க, எவ்வளவு தூக்கங்களை தியாகம் செஞ்சிருப்பாங்க. எங்களோட உம்மா பாப்பா மௌத்தானாலும் சரி, மௌத்தாகாட்டிலும் சரி, அவங்களுக்கு செய்யற பெரிய உபகாரம் நீங்க அவங்களோட உம்மோட பாப்பாட பேர்ல பாவம் பண்ணிட்டு துஆ செய்யுங்க. இன்னைக்கு எங்க சமூகத்துல ஒரு அறியாமை முத்திக்கொண்டே போகுது. என்னடா, யார் சரி மௌத்தாகினா குடும்பத்தை
மசூரா செய்வாங்க, இந்த ஜனாசாவை மூத்த மகன் தான் தொழுவிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாங்க வரவேற்கிறோம், உலமாக்கள் நாங்க வரவேற்கிறோம். ஆனா உம்மா வாப்பட ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஒரு கணம் சிந்திங்க, இந்த தொழுகையை நடத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குதா, எனக்கு திறமை இருக்குதா, நான் அந்த சுருத்துகளை புருவுகளை விலக்கி இருக்கிறேனா என்று விலக்கி இந்த தொழுவிக்க வரும். ஒன்றும் தெரியாது, எத்தனையோ நாள் சும தொழுதிப்பது, இவருக்கு தொழுகையே இல்லை, இவர் யஹூதியத்தை பின்பற்றாரு. உம்மா மௌத்தானதுக்கு பின்னால, பாப்பா மௌத்தானதுக்கு பின்னால நீங்க ஆசை வைக்கிறீங்க இந்த இடத்துல வந்து தொழுகிறதுக்கு, அந்த தொழுகை பாத்திலாக இருந்தா என்னவா? சிலர் ஆசைப்படுறேன், நம்ம அப்பட ஜனாசா நாம் தான் தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், படிக்கும், அதுக்காக படிக்கும். என் உம்மா மௌத்தாகினால் என் உம்மட ஜனாசா நான் எப்படி தொழுகிறோம், பாப்பட ஜனாசா எப்படி தொழுகிறோம், படிக்க ஒரு படிப்பை சொல்லுது. ஒரு ஜனாசா கலந்து கொண்டோம், நல்ல வசதியான ஆட்கள். இமாம் தொழுகையுடைய முறைகளை சொல்லி சொன்னாரே, இந்த தாயுடைய ஜனாசாவை இவட மூத்த மகன் தொழுவிப்பார். நல்ல விஷயம், வரவேற்கிறோம். ஏதேதோ படிக்கிறோம், என்னென்னத்தையோ படிக்கிறோம். எப்பயாவது வந்து ஒரு ஆளுக்கு உட்கார்ந்து எங்க பாப்பா வயசாளி ஆகிட்டாரு, உம்மா வயசாளி ஆகிட்டாங்க, உம்மா மௌத்தாகினா, பாப்பா மௌத்தாகினா, நான் ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும் எப்படி சொல்லிட்டாங்க ஹஸரத் என்று யாராவது கேட்கிறோமா? கிளிப்புள்ள மாதிரி இருக்கிறோம். சரி, மூத்தமான் தொழுவிக்க வந்தாரு, 4 தக்பீராத்துகள் கட்ட வேண்டும், ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னால் என்ன ஓத வேண்டும், எவ்வளவு நேரம் போகும் என்று அதை நான் சொல்லித்தான் நீங்க அறிய வேண்டும் என்று இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒவ்வொரு தக்பீருக்கும் இடையில் ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்ற நேரம் கூட ஒதுக்கவில்லை. தக்பீர் சொல்லிக் கொண்டு ஸலாத்தை கொடுத்து விட்டார். இப்படியாப்பட்ட தொழுகை பற்றி நாங்கள் என்ன சொல்வது? என் உம்மா மௌத்தாகினால் என்னைய குளிப்பாட்டினவங்க, என்னைய சுமந்தவங்க, என் அழுக்குகளை சுத்தமாக்கினவங்க, என்னைய வளர்த்தவங்க, எனக்கு பாடுபட்டவங்க, அவங்களோட ஜனாசாவை கூட நான் ஒழுங்கா தொழுவிக்காட்டி என்னைய கூட கை செய்தவாதி, நஷ்டவாதி யாராவது இருப்பாங்களா? சட்டத்தை படிச்சு தொழுவிக்கவே. சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், அல்ஹம்துலில்லாஹ், தொழுவிப்பதற்கான ஆர்வம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு 200 பேர் வந்திருக்கிறார் ஜனாசா. ஒரு பள்ளி இமாம் துஆ செய்கிறார். ஆனால் நாங்கள் ஒரு பள்ளியுடைய இமாம் என்ற ரீதியில் சொல்லிக்கிறோம். ஒரு இமாம் அந்த இடத்தில் கையேற்றுவதை விட அந்த மௌத்தானவருடைய பிள்ளை முன்னால வந்து அந்த ஸலவாத்தை சொல்லி அந்த உம்மாவுடைய வாப்பாவுடைய பேரை சொல்லி துஆ கேட்டால் எவ்வளவு உணர்வுபூர்வமான துஆ இருக்கு. நீங்க யாவது நடந்தீங்க? என் உம்மட ஜனாசா தொழுவிச்சதுக்கு பின்னால நான் துஆ செய்கிறேன், மக்களே, ஊர் ஜமாத்தினர்களே, நீங்க ஆமீன் சொல்லுங்க என்று அந்த துஆ கேட்டால் அந்த துஆ எவ்வளவு பாவமா இருக்கு, எவ்வளவு உணர்வுபூர்வமா இருக்கும். அது உள்ளத்தால் வருகின்ற துஆ. துஆ செய்யப்படவுங்க குறைந்தபட்சம் உம்மா வாப்பா மௌத்தாகினால் 3வது ரக்அத்துல அல்லாஹ் யக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸிலஹு பில் மாஇ வத்தல்ஜி வத்தல் என்று வரக்கூடிய துஆ கூட எனக்கு தெரியாட்டி என் உம்மா வாப்பா செய்த நான் பெரிய துரோகம் இல்லையா? அல்லாஹ் நம்புகிறவர்கள் அல்லாஹ்வின் தனியார்களே, உம்மா வாப்பாக்கு செய்கிற ஆகப்பெரிய உதவிகளில் முதலாவது உம்மா வாப்பாவுடைய உறவுகளை மதிச்சு வாழ்றதே, 2வது உம்மா வாப்பாவுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்தோம், உம்மா வாப்பாவுக்கு துஆ செய்தோம். 3வது இயற்ற அளவு நீங்க சம்பாதிச்ச சதையில உம்மா வாப்பாவுடைய பேர்ல சதகா செய்யணும். உங்களுக்கு எவ்வளவு ஏழும், நீங்க எந்த தரத்தில் இருக்கீங்க அந்த தரத்தை வச்சு துஆ செய்யுங்க, அந்த தரத்தை வச்சு அவங்களுக்கு சதகா செய்யுங்க. உம்மா வாப்பா சொத்துல இல்ல, நீங்க சம்பாதிக்கிற சொத்துல இருந்து சதகா செய்யுங்க. சாஹிப் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க,
யா ரசூலல்லாஹ் என் உம்மா மௌத்தாகிட்டாங்க, என் உம்மா வஃபாத் ஆகிட்டாங்க, நான் அன்னைக்கு ஊர்ல இருக்கல, நான் இப்பதான் வந்திருக்கேன், அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் என் உம்மோட பேர்ல நான் சதகா செய்தால் அந்த சதகா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம் சஅத் இப்னு உபாதா, நீங்க சதகா செய்ய ஏற்றுக்கொள்ளப்படும். யா ரசூலல்லாஹ் அப்படி என்றால் நான் என்ன சதகா செய்ய? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுகிறார்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு தண்ணியோட ஏற்பாடு செய்யுங்க. நம் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட உம்மா பாப்பாட பேர்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சரி குடும்பம் எல்லாம் ஒன்று சேருங்க. நான் 5000 போடுகிறேன், நான் 50000 போடுகிறேன், யாராவது ஒரு ஏழைக்கு நான் வழி வைப்போம், தண்ணி இல்லாதவங்களுக்கு உதவி செய்வோம். பேருக்கு போலுக்கல்ல, உம்மாவோட பேர்ல பேருக்கு புகழுக்கு செய்வாங்க. நல்ல இறக்கம் உள்ள பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்வாங்க? ரகசியமா செய்வாங்க. என் உம்மாவோட பேர்ல இருக்கிற இந்த பள்ளியில வேலை செய்யுங்க, யாருக்கிட்ட சொல்லாதீங்க, இந்த வீட்டுக்கு உதவி செய்யுங்க, என் உம்மாவோட பேர்ல, என் பாப்பாட பேர்ல, அது யாருக்கும் நீங்க சொல்ல தேவையில்லை. பேர் புகழுக்காக வேண்டிய இறக்கம் உள்ள அன்புள்ள பிள்ளைகள் அந்த உம்மாவோட பேர்ல சதகா செய்வாங்க. யாருக்கும் தெரியாம மறைமுகமா செய்வாங்க. இயன்றளவு சதகா செய்யும். நான்காவது, உம்மா பாப்பா மௌத்தானதுக்கு பின்னால அவங்களோட பேர்ல கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவது பிள்ளைகளுடைய கடமை. அது செய்வது பெரிய உபகாரம், பெரிய உபகாரம். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது என்றால், பாப்பா மௌத்தாகிட்டாலே பாப்பாவுடைய முழு சொத்தையும் வித்துதான் கடன் கொடுக்க என்றாலும் அந்த கடனை முதலாவது நிறைவேற்ற வேண்டும் பிள்ளைகளுடைய கடமை. இன்னொரு பக்கம் இருக்கு, மிக இறக்கமா அன்பா சொல்லுகின்றேன், மௌத்தாகிற நேரத்தில் யாரும் பிள்ளைகளுக்கு பாரமாக்கிட்டு மௌத்தாக பாப்பா மௌத்து 2 கோடி கடன், நான் துவா செய்வாரா பதுவா செய்வாரா? பாப்பா மௌத்து, ஜனாஸா அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால வீட்டுக்கு ஆள்கள் வராங்க, எனக்கு 1 கோடி தரீங்க, எனக்கு 10 லட்சம் தரீங்க, எனக்கு 20 லட்சம் தரீங்க, கணக்கு பார்த்தா 4 கோடி கடன். இந்த மகன் துவா செய்வாரா பதுவா செய்வாரா? ஒரு சகோதரர் மௌத்தாகினார். சில விஷயங்கள் எங்களுக்கு சொன்னாதான் படும், இல்லாட்டி படாது. 45 வயசு தான் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் ஜனாசாவை கொண்டு வந்தாங்க. மனைவி சொன்னாங்க, ஒரு அவரும் நிற்கலாது, ஜனாசாவை எடுப்போம். குடும்பத்தில் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, நம்ம ஜனாசா ஒரு அவசரம் வைக்கலாம் ஏலாம். 42 கோடி கடன். நாங்க இருக்கிறது கூலி வீட்டுல, ஓட்டின வாகனம் கூலி, எங்களுக்கு சொந்தம் எதுவும் இல்லை. இவர் சல்லி எடுத்திருக்கிறாரு, என்ன செஞ்சால் தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனாதா வச்சு சட்டை பிடிக்க விருப்பம் இல்லை, ஜனாதா அடக்கம் செய்யும். அதனால சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு பாரமாக்கி வச்சுட்டு மௌத்தாகுவான். எனக்கு இந்த சொத்து இருக்குது, அந்த சொத்தை வித்து கடன் கொடுக்கணும்னா இயன்ற அளவு கடனை குறைச்சி வாழப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஹதீஸ் எல்லாரும் கேள்வி. ஆசைப்பட்டு யாரும் செய்யுங்க, பேராசைப்பட்டு யாரும் செய்யாதீங்க. முழுவதும் கடன், எல்லாருக்கும் கடன், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. யாரும் சேர்ந்து செஞ்சு லாபம் கிடைக்கிறதுக்கு முன்னால மௌத்தாகினா அந்த முதல்ல யாருக்கு கொடுக்கிறது? கடனுடைய தாற்பயமே தெரியாது, எழுதி வைக்கிறதும் இல்லை. ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு மதீனத்துல் முனவ்வரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலைஹி தெய்னுன், இவர் கடன் யாருக்காவது பட்டிருக்கிறாங்களா? ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவர் 2 தீனார் கொடுக்கிறீங்க. 2 தீனார், 2 கோடி அல்ல, 20 கோடி அல்ல, 2 தீனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியே நம்மளோட சகோதரருக்கு நீங்களே தெரிவிச்சுக்கோங்க அப்பா கேட்டாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த 2 தீனாருக்கு நான் பொறுப்பு, நீங்க சொல்வீங்க, எடுப்பீங்களா? அந்த கடனை நிறைவேற்றுவீங்களா? ஓ யா ரசூலல்லாஹ், நான் நிறைவேற்றுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க, ஜனாசாவை தெரிவிச்சாங்க, அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அடுத்த நாள் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கண்டு கேட்டாங்க,
அகவைத்த தீனாரை, அந்த 2 தீனாரை கொடுத்துட்டீங்களா? யா ரசூலல்லாஹ், நேத்து தானே மௌத்தாகினார், இன்னைக்கு ஒரு நாள் தானே, அடுத்த நாளைக்கு நிறைவேற்றுது. 2வது நாள் கண்டாங்க, கேட்டாங்க அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அந்த 2 தீனாரை கொடுத்துட்டீங்களா? யா ரசூலல்லாஹ், 2வது நாள் தானே. 3வது நாள் கேட்டாங்க, சொன்னாங்க அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னைக்கு தான் அந்த கடனை நிறைவேற்றி. இந்த வார்த்தை கவனி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஆன் பரதத் அலைஹி ஜில்துஹு, அல்ஆன் பரதத் அலைஹி ஜில்துஹு சொன்னாங்க, இப்பதான் அவருடைய உடம்பு புனிதமாக்கப்படுது என்று சொன்னாங்க. அல்லாஹ் ரெண்டே தீனார் சொன்னாங்க, இப்பதான் 2 நாளைக்கு பின்னால அவருடைய உடம்பு புனிதமாக்கப்படுது என்றார். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இரக்கமா சொல்கிறேன், அன்பாக சொல்கின்றேன், பணிவாக சொல்கின்றேன், கடன்பட்டு வாழாதீங்க. கடன் சிறிய வட்டியை போன்று உங்களை இல்லாமலாக்கும், உங்களை அழிக்கும். நீங்க மௌத்தானதுக்கு பின்னால உங்களோட புள்ள உங்களுக்கு கையேற்ற மாட்டாது. என் வாப்பா என்னத்தான் செஞ்சுட்டு போனாங்க தெரியா, எல்லாருக்கும் கடன், எனக்கு நிம்மதியா தூங்கிடாது, நிம்மதி யாரும் செய்யலாது. சும்மா யோசிச்சு பாருங்க, நாங்க 2 கோடி 3 கோடி 10 கோடி இதெல்லாம் இன்னைக்கு சின்ன தொகை. 2 கோடி அன்னைக்கு சோதர் சொல்றாரு, ஒரு ஆள் 900 கோடி கடனா. விளையாட்டுல சோதரர்கள், விளையாட்டு நினைக்கிறீங்களா? கடவுள் விளையாட்டு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து அவர் மௌத்தாகினார், அவருடைய இரத்தம் இந்த பூமிக்கு முன்னால் விழுவதற்கு முன்னால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், கடனை தவிர என்று சொன்னாங்க. கடன் மன்னிக்கப்பட மாட்டான். பாப்பா 10 கோடி கடன், பாப்பாவுடைய ஜனாசா பின்னால் வித்து கொடுக்கிறது ஒன்றும் இல்லை. மகன் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதே 5 லட்சம், இப்படி 10 கோடி கடனை நிறைவேற்றி நான் துவா செய்வார். அதனால கடன் பணமாதீங்க, பிள்ளைகளுக்கு பாரத சுமத்துவமாதீங்க. இறுதியாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஜனாசா தொழுகையில 4வது தக்பீருக்கு பின்னால ஒரு முக்கியமான துவா ஓதுவோம். என்ன துவா? அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃதின்னா பஅதஹு வக்ஃபிர் லனா வலஹு. யா அல்லாஹ், இந்த ஜனாசால கலந்து கொண்டதுடைய கூலியே எங்களுக்கு தருகிறாய். வலா தஃதின்னா பஅதஹு, இவருடைய மௌத்துக்கு பின்னால எங்களை குழப்பவாதிகளா ஆக்கிடாதே. பாப்பா மௌத்தாகிறதுக்கு முன்னால பிள்ளைகள் இருந்தா நகையும் சதையுமா, மௌத்தாகி 1 வருஷமாக இல்ல, சொத்துக்காக அடிச்சு பிரித்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சொல்லுவாங்க, உம்மா இந்தால பாப்பா கபர்ல, பிள்ளைகள் கோர்ட்ஸ்ல சண்டை. உம்மா பாப்பா மௌத்தாகினால் அவங்களுக்கு செய்யற ஒரு நல்ல பிரதிவாதம் தான் அவங்க மௌத்துக்கு முன்னால யாரும் பிள்ளைகள் அடிச்சு கொள்ளாதீங்க. பலமாக்கள் இருக்கிறாங்க, பாப்பா மௌத்தாகினால் வராசத் என்ற எப்படி பிரியும்? உம்மா இருந்தா 12.5 வீதம் போகும், மற்ற பிள்ளைகளுக்கு போகும், அல்லது 8 உமாக்கு போகும், ஆண்களுக்கு எப்படி போகும், தங்கச்சிக்கு எப்படி போகும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்து இருக்கிறது. அந்த வராசத்தை படிங்க. பாப்பா மௌத்தாகினார் ஹசரத், என்ற பாப்பாட சொத்து இப்படி இருக்கிறது, இது எப்படி பங்கு இருக்கிறது, சட்டத்தை படிச்சு தெரிய வேண்டும். சட்டம் பிடிச்சுக்கொள்ளாதீங்க, பின்னாக்களுக்கு உண்டாகாதீங்க. நீங்கள் தான் அவர்கள் நல்ல வார்த்தைக்கு அடையாளமே. நீங்கள் மோசமாக அடிச்சு கொண்டு கோர்ஸை வளர்க்கிறது இருந்தா கபூராலி சந்தோஷமா இருப்பார். அதனால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இரக்கமா சொல்கிறேன், உம்மா பாப்பா மௌத்தானதுக்கு பின்னால செய்ய வேண்டிய முதல் உபகாரம், குடும்ப உறவுகளை சேர்த்து வாழுங்க. 2வது, உம்மாக்கும் பாப்பாக்கும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு துஆ செய்யுங்க. 3வது, உம்மா பாப்பாவுடைய கடன் இருந்தா இயல்பான அந்த கடனை நிறைவேற்றுங்க. 4வது, உம்மா பாப்பாவுடைய பாப்பாவுக்கு பின்னாலே அவங்களுக்கு நீங்க அவங்களோட உள்ளங்கள் நோவுற அளவுக்கு, கபருக்கு பாவங்கள் செய்து போய் சேர்ந்த அளவுக்கு உலகத்துல நடந்து கொள்ளாதீங்க. இறுதியாக உங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல சதகா தான தர்மங்களை செய்ய அல்லாஹ் அந்த கபூலியத்தான அவைகளை ஆக்கிடுவானாக. யாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, காய்ந்ததையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் எங்களை பெற்று வளர்த்து